கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, இந்த நாளின் ஆராதனை நேரத்தில் கர்த்தர் நமக்கு தந்தது சிந்தனைகள். சிந்தனையில் வரும் பிரச்சனைகளை குறித்து நாம் ஒரு சில காரியங்களை பார்க்கலாம். முதலாவது, லூக்கா எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 27வது வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா 10:27. புதிய ஏற்பாட்டில் 97வது பக்கம். அவன் பிரதியுத்தரமாக உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு பலத்தோடும் உன் முழு சிந்தையோடும் அன்பு கூர்ந்து உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று எழுதியிருக்கிறது என்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரை சந்திக்க வந்த ஒரு மனிதன், அவன் வேதாகமத்தை குறித்த, அதாவது நியாயப்பிரமாணத்தை குறித்த காரியங்களை குறித்து ஆண்டவர் அவனிடத்தில் வினவும் போது அவன் 2 காரியங்களை சொல்லி, ஒன்று தேவனிடத்தில் அன்பு கூறுகிறதையும், இன்னொன்று மனிதர்களிடத்தில் அன்பு கூறுகிற காரியத்தையும் குறித்து அவன் பேசுகிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுல ஒரு வார்த்தை வருது, முழு சிந்தை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முழு இருதயம், முழு ஆத்துமா, முழு பலன், முழு சிந்தை. ஆமென், ஆமென். இன்றைக்கு இந்த முழு சிந்தையையும் தேவ சமூகத்தில் கொடுத்து தேவனுக்கு தன்னை முழுமையுமாய் அர்ப்பணிக்கிற நிலையில் இருக்கிறவர்கள் வெகு சிலர். எல்லாரும் அதை செய்யறது இல்லை. அது எப்படின்னா, இப்போ தேவ சமூகத்தில் ஆண்டவரை ஆராதிக்கும்படி ஒருவர் வந்திருக்கும் பொழுது, ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற அந்த இடத்தில் அந்த எல்லாரும் கூடி இருப்பாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, அவங்க இருதயம், அவங்களுடைய சிந்தனை அங்க இருக்காது. அவங்களுடைய சிந்தனை எங்க இருக்காது? அவங்கள்ட்ட இருக்காது. அல்லது எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரை ஆராதிக்கிற அந்த நிலைமையில் இருக்கும் பொழுது அவர்கள் சிந்தனையும் வேற எங்கேயோ இருக்கும். ஆனா வாய் என்ன பண்ணும்? பாடும். வசனத்தை வாசிக்க சொன்னா வாசிக்கும், அல்லது எந்திரிச்சு நிக்க சொன்னா நிற்கும், கைகளை உயர்த்த சொன்னா உயர்த்தும், எல்லாம் நடக்கும். ஆனால் சிந்தனை அங்கே அவர்களுக்குள் இருப்பதில்லை. என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, முழு இருதயம் என்று சொல்லி அந்த வசனம் சொல்லுகிறது. அடுத்தது சொல்லுது முழு பலன்னு சொல்லுது, முழு ஆத்மான்னு சொல்லுது, அடுத்தது முழு பலன்னு சொல்லுது, அப்புறம் முழு சிந்தைன்னு சொல்லுது. 4 காரியங்களை சொல்லுது. இந்த 4ம் ஒரே தன்மையுடையதை போல இருந்தாலும் 4ம் வெவ்வேறு காரியங்களை உள்ளடக்கி இருக்கிறவைகளாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளை சற்று நிதானித்து பாருங்கள். நாம முழு இருதயத்தோட ஆண்டவரை துதிக்கிற அல்லது ஆண்டவரை ஆராதிக்கிற, ஆண்டவருடைய காரியத்துல முழுமையா ஈடுபடுறோமா? அரமனசோட சிலர் செய்யறது உண்டு. அது மனதளவில் இருக்கிற காரியம். இது சிந்தனை. என்னுடைய சிந்தனை, தாட்ஸ். நல்லா கவனிங்க. டெவிலுடைய, அதாவது பிசாசனுடைய பேட்டில் கிரவுண்ட் மனுஷனுக்குள் பிசாசனுடைய யுத்த களம் எது என்றால் அவனுடைய சிந்தனை. ஏனென்றால் சிந்தனையை கெடுத்து விட்டால் விசுவாசம் குறைந்துவிடும். சிந்தனையை கெடுத்து விட்டால் பயம் வந்துவிடும். சிந்தனையை கெடுத்து விட்டால் அவன் செய்ய வேண்டிய காரியத்தினுடைய வேகம் குறையும். சொல்லுது புரியுதா? ஏன் திரும்ப அதை ரெஸ்டோர் பண்ணி அதை திரும்ப சரிகட்டி அதை அவன் செயல்படுத்துகிறதுக்குள்ள சில நேரம் கால தாமதம் அதிகமாக ஆகிவிடவும் வாய்ப்பு உண்டு. உதாரணத்துக்கு ஒரு மனிதர் இப்படி ஒரு சாட்சியை கேட்டிருக்கிறேன். ஆண்டவர் ஊழியத்துக்கு ஒரு வாலிபனை அழைத்தாராம்.
அந்த வாலிபன் ஊழியத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்திருந்த காலத்தில் அவனுடைய பெற்றோர் சொன்னார்களாம், மகனே, நீ ஊழியத்துக்கு போறதுக்கு எங்களுக்கு தடை இல்லை, ஆனா ஒரு திருமணம் முடித்து விடு என்று சொன்னார்களாம். உடனே அவர் சொன்னாரா, சரி பெற்றோருக்கு கீழ்ப்படிவோன்னு சொல்லி திருமணம் நடந்துட்டு. அப்போ அந்த திருமணம் முடிந்த பின்பு தன்னுடைய மனைவியை பார்த்து சொன்னாராம், நாம் இருவரும் அல்லது நான் முதலாவது என்ன செய்யணும், தேவனுடைய ஊழியத்தை செய்யும்படி மிஷனரி பணித்தளத்துக்கு நான் போக போகிறேன், மிஷன் ஒர்க்கா நான் போக போகிறேன் அப்படின்னு சொன்னார். அதற்கு அந்த பெண் சொன்னாலாம், இன்னும் ஒரு 6 மாதங்கள் கழித்து நீங்கள் போகலாம். எப்போ திருமணம் முடிந்து கொஞ்ச நாள் கேட்டிருக்காரு, 6 மாதம் கழித்து போகலாம். 6 மாதங்கள் கழிக்கிற அந்த சமயத்தில் அந்த பெண் கருவுற்று விட்டாள். அப்பொழுது அவர் சொல்றார் மனைவியை பார்த்து, நான் மகளே, நான் போய் என்னுடைய ஊழியத்தை நான் நிறைவேற்றப் போகிறேன். அதற்கு அவள் சொன்னாலாம், இல்லை, இந்த பிள்ளை பிறந்த பிறகு நீங்க போகலாம் அப்படின்னு சொன்னாலாம். பிள்ளை பிறந்துச்சு, அப்புறம் அவர் கேட்டாராம். அதுக்கு அவள் சொன்னாலாம், பிள்ளை இப்போதானே பிறந்திருக்கு, கொஞ்சம் வளர்ந்து ஸ்கூலுக்கு போகட்டும், அப்புறம் போகலாம் அப்படின்னாலாம். அப்படியே கால தாமதம் ஆகி ஒன்று ஒன்றா சொல்லி பிள்ளை படிப்பு முடிஞ்சு, அடுத்து என்ன ஆயிடுச்சு, கல்லூரி படிப்பு முடிஞ்சு, அடுத்து கடைசியில் அவன் ஒரு வேலைக்கும் போயிட்டா, அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இவர் என்ன பண்ணல, ஊழியத்துக்கு போகலை. பிசாசு தந்திரமாய் கிரியை செய்கிறான். போன வார செய்தியில் போன வாரம் வெள்ளிக்கிழமை இதை மாதிரியான அந்த குடும்ப ஆசீர்வாத கூட்டத்தில் நாம் பார்த்து ஆவிக்குரிய யுத்தங்களை பார்த்தோம். அவன் எப்படி தந்திரமாக கிரியை செய்கிறான்னு ஒரு காரியத்தை பார்த்தோம். அதே மாதிரி இதுவும் ஒரு ஆவிக்குரிய யுத்தம். எப்படின்னா, நம்முடைய சிந்தனையை மடை மாற்றி விடுகிற செயல்களை அவன் செய்கிறான். நோக்கத்தை, ஒரு அழகான பாட்டு உண்டு, ஆகாத நோக்கம் சிந்தனையை அகற்றும் எங்கள் நெஞ்சை விட்டு அவன் தாக்கும் மனமெல்லாம் வல்லமையோடு கொள்ளும். அவன் போல் ஜெபமே ஜீவன். இன்னொரு பாட்டு உண்டு, இன்னொரு வார்த்தை உண்டு, அதாவது சிந்தனைகளை தடுக்கிறவைகள். சிந்தனைகளை, ஆகாத நோக்கம் சிந்தனை ஒண்ணு, சிந்தனைகளை நம்மளை விட்டு தடுத்து போடக்கூடிய சில காரியம். அப்ப அந்த சிந்தனையை ஒருமுகப்படுத்துறதுக்கு நாம முதல்ல இந்த மாம்ச கண்ட்ரோலை விட்டு வெளியில வரணுங்க. ஆமென். இதுக்கு வசனங்களை வாசிக்கிறேன், கவனிங்க. ரோமர் 8:6 வாசிக்கலாம். ரோமர் 8:6 அப்புறம் 7 ரெண்டையுமே வாசிக்கலாம். ரோமர், மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். எப்படி என்றால் மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. அது தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்த வசனம், மாம்சத்துக்குட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. போதும். அப்போ இந்த பகுதியிலிருந்து கவனிக்கும் பொழுது, நான் என்னுடைய மாம்சத்தை ஜெயிக்கிறதற்கு எனக்கு தேவனால் அருளப்பட்டிருக்கிற ஒரு வழி, ஒரு உபாத்தி என்னது? அவருடைய ஆவி, பரிசுத்த ஆவியானவர். ஏன் ஒரு மனிதன் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று பார்ப்போமானால், நம்முடைய சிந்தைகளை பாவமற கழுவக்கூடிய ஒரு செயலை இந்த பரிசுத்த ஆவியானவரால் நாம் செய்து முடிக்க முடியும். அல்லேலூயா. அப்போ என்னுடைய மாம்சத்தின் கண்ட்ரோலை விட்டு நான் வெளியில வரணும், அது எனக்கு அவசியமா இருக்குது. அல்லேலூயா. என் மாம்சத்தின் கண்ட்ரோலை விட்டு நான் வெளியில வருகிறதுக்கு என்னுடைய சுயத்தை,
என்னுடைய எண்ணங்களை, சிந்தைகளை, எண்ணங்களை, என்னுடைய விருப்பங்களை நான் முழுமையுமாய் தேவனிடத்தில் அர்ப்பணித்து, நீர் என்னை ஆளுகை செய்யும் ஆண்டவரே, நீர் என்னை ஆளுகை செய்யும் ஆண்டவரே என்று சொல்லி அவரை பற்றி கொள்ள வேண்டும். அப்படி ஒருவன் அதை விட்டு கொடுக்க ஆரம்பிக்கும் பொழுது, இப்ப இது எப்ப விட்டு கொடுக்க மாட்டாங்க? செல்ஃப் டினாயல் இல்லைன்னா, செல்ஃப் டினாயல்னா சுயத்தை வெறுத்து, தன்னைத்தான் வெறுத்து என்று சொல்லி இயேசு சொல்லுகிறார். ஆமென். தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்றார் இயேசு. ஆமென். அப்படின்னா என்னங்க? அப்படின்னா என்ன? எனக்கு விருப்பமானதெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டு, நான் நிறுத்திட்டு, இப்ப எனக்கு விருப்பமான ஒண்ணு, உதாரணத்துக்கு எனக்கு ரொம்ப பிரியாணி விருப்பம்னு வச்சுக்கிடுங்க, சரியா? அந்த விருப்பமானதை கர்த்தர் சொல்றாரு, எப்பா தினமும் சாப்பிடாத, என்னைக்கா ஒரு நாள் சாப்பிட்டா பரவாயில்லங்கிறாரு வைங்களேன். உதாரணத்துக்கு தினமும் சாப்பிட்ற ஆளா இருந்தா, அதை நான் நிறுத்துறதுக்கு விட்டு கொடுக்கிறேனா? உதாரணத்துக்கு தான் சொன்னேன், சாப்பாட்டை அப்படி சொல்லுவாருன்னு ஆண்டவர் சொல்லலை, சரியா? உதாரணத்துக்காக, புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். இந்த மாதிரி சில விஷயங்களை நாம் விட்டு கொடுக்கும்படியாக தேவன் நம்மை அழைக்கிறார். தேவன் நம்மை அவருடைய சித்தத்தின்படி நாம் நடக்க அவர் நம்மை அழைத்து கொண்டு செல்ல விரும்புகிறார். ஆனா என்ன சொல்லுவோம்? இந்த மாம்சம் சொல்லும், பிரியாணி ஒரு கை பாத்துற உடனே அப்படின்னு சொல்லும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, எப்பா இப்போ இதுக்கு நேரம் இல்லை, முதல்ல வா, வேற காரியங்கள் இருக்கு. உதாரணத்துக்கு தான் பிரியாணின்னு டக்குன்னு புரியுங்கிறதுக்காக சொன்னேன், சரியா? இந்த மாதிரி பல சிந்தனைகள். சிலரு மணிக்கணக்கா கிரிக்கெட் பாக்குறது, பாக்குற தப்பா பிரதர்? பாக்குற தப்பு ரைட்டுங்கிறதோட தேவ சமூகத்தில் நாம் எவ்வளவு நேரத்தை செலவு பண்ணியிருக்கிறோம், இதுல எவ்வளவு நேரம் செலவு பண்ணுகிறோம், அதுதான் விஷயம். அல்லேலூயா. எல்லாவற்றையும் அறிந்து கொள்ளலாம், தப்பு இல்லை, எல்லாத்தையும் அறிஞ்சு கொள்ளலாம். எல்லாத்தையும், ஃபுட்பால் எப்படி விளையாடுறாங்க, கிரிக்கெட் எப்படி விளையாடுறாங்க, டென்னிஸ் எப்படி விளையாடுறாங்க, அல்லது மல்யுத்தம் எப்படி செய்கிறாங்க, இப்படி எல்லாத்தையும் பார்க்கலாம். பட் இன்றைய நாள், இன்றைக்கு இதுவரைக்கும் என்னுடைய வேத வாசிப்பு எவ்வளவு இருந்தது? என்னுடைய ஜெப நேரம் எவ்வளவு இருந்தது? நான் எப்படி ஜெபிக்கிறவனாக இருக்கிறேன்? எதற்காக ஜெபிக்கிறேன்? ஜெபம் என்பது அநேகர் தன்னுடைய தேவைகளை சொன்னால் போதும் என்று நினைத்துக் கொள்ளுகிறவர்கள் உண்டு. அதற்கு பைபிள்ல இடம் இருக்குது. பிலிப்பியர் 4வது அதிகாரத்தில் 6வது 7வது வசனங்களை வாசிக்கும் போது அந்த வசனம் சொல்லுது இல்லையா? நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் என்ன சொல்லுது? வாசிங்க அதை. பிலிப்பியர் 4வது அதிகாரம் 6வது வசனம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். அல்லேலூயா. அப்ப இந்த வசனங்களின்படி என்ன பண்ண வேண்டியிருக்கு? நம்முடைய தேவைகளை குறித்து நாம் சொல்லுகிறதை இது வேதம் அனுமதித்திருக்கிறது என்பதை பார்க்கிறோம். But the prayer is a two-way communication. இருவழிப்பாதையான ஒரு நல்ல ஒரு உரையாடல். அப்படின்னா என்ன உரையாடல்? முதல்ல புரிந்து கொள்ளுங்க, இது தேவன் நமக்கென்று தந்திருக்கிற அவருடைய வார்த்தை. அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த வார்த்தை ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கிறது, இது மாறாது. இயேசு சொல்றார், வானமும் பூமியும் ஒளிந்து போம், ஆனால் என் வார்த்தைகளோ ஒரு நாளும் ஒளிந்து போவதில்லை. அல்லேலூயா. அப்ப இந்த வசனத்தை எடுத்து, ஆண்டவரே இந்த வசனத்துல நீர் இப்படி சொல்லி இருக்கிறீர், இந்த வசனத்தின்படி நான் என்னை மாற்றிக்கொள்ள என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி நம்மை சரண்டர் பண்றதற்கு பாருங்க, நம்மளை அர்ப்பணிக்கிறது இருக்கு பாருங்க, அது prayer, அது ஜெபம். இன்னொன்னு, தேவன் சொல்லி இருக்கிற வாக்கு தத்தங்களை பிடிச்சு, ஆண்டவரே நீர் இப்படிலாம் சொல்லி இருக்கிறீரே, இது எனக்கு இல்லையே, இன்னும் எனக்கு இது தாங்க கேட்கறது இருக்கு பாருங்க, அது பிரேயர். ஆமென். ஒரு தீர்க்க தரிசனம் அவருடைய ஊழியர்கள் மூலமாய் வருகிறது. அந்த ஊழியக்காரனிடத்திலிருந்து வந்த அந்த வார்த்தை உண்மையான வார்த்தை, அப்படி என்றால் அது நிறைவேறும். அதற்கு ஆண்டவரே நீர் இப்படி இந்த மனுஷன் மூலமாய் சொன்னீரே, அந்த வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன், என்னை
இந்த சுதந்திரித்துக் கொள்ள செய்யும் என்று கேட்கிறதற்கு பாருங்க, இது ஒரு ஜெபம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரேயர், ஜெபம் என்பது தேவனோடு உரையாடுதல். அவர் ஏற்கனவே சொல்லி இருக்கிறார், நான் அதை வச்சு ஜெபிக்கிறேன். இப்ப இந்த மெத்தட்ல ஒருத்தர் ஜெபிக்க ஆரம்பிக்கும் என்ன நடக்கும் தெரியுமா? ஆண்டவர் சொப்பனத்தில், தரிசனத்தில் பேச ஆரம்பிப்பார். அது அப்படியே வளர்ந்து இருதயத்தில் அவருடைய சத்தம் கேட்கும். சில வாரங்களுக்கு முன்னாடி நான் இந்த செய்தியை பேசினேன். ஆண்டவர் எப்படி பேசுவார்னு ஒரு 5 காரியங்களை குறித்து பேசினேன். அடுத்தது என்ன நடக்கும்? காதுகள் கேட்கும்படி சத்தம் உண்டாயிற்று. இந்த ரெண்டுக்கான விளக்கம் எங்க இருக்கு? 1 ராஜாக்கள் 19வது அதிகாரத்தில் போய் வாசித்து பார்த்தீங்கன்னா 10வது வசனத்துல இருந்து 14வது வசனம் வரைக்கும் வாசித்தீங்கன்னா அதுல இருக்கு. சரியா? ஆண்டவர் இருதயத்துல பேசுறதுனா என்ன, சத்தம் கேட்கிறபடி பேசுறதுனா என்னங்கிறத குறித்து, அதை குறித்து செய்தியை நான் அதுல நம்முடைய யூடியூப்ல இருக்கு, வேணும்னா அதை கொஞ்சம் விலாவரியா பாருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்ப பிரியமான தேவ பிள்ளைகளே, அப்போ தேவன் ஒரு மனிதனோடு உறவாடுகிறதற்கு இந்த சிந்தனை தெளிவுள்ள அப்படின்னு சொன்னா அது கட்டாயிடும். பிசாசானவன் ஏன் சிந்தனையை ஓக்கிறதுக்கு பார்க்கிறான்? சிந்தனையை ஓக்கிறதுனா ஒன்றுமில்லாமல் ஆக்க பார்க்கிறான் அப்படின்னு சொன்னா, உங்க சிந்தனை தெளிவுள்ளதா மாறிட்டுன்னு வைங்களேன், யூ வில் கெட் நல்ல ஒரு கம்யூனிகேஷனை, அதாவது தேவனிடத்திலிருந்து வருகிற பரிமாற்ற செய்திகளை நீங்கள் கேட்க முடியும். ஆனால் உங்க சிந்தனையை பிளாக் ஆயிடுச்சுன்னு வைங்களேன், சிந்தனையை பிளாக் பண்றதுக்கு எதெல்லாம் உதவி செய்யுது அது சொல்றேன். முதல் எதிரி கையிலேயே இருக்கிற செல்போன். செல்போனை இந்த 5 நிமிஷம் எடுத்தோம்னா 2 மணி நேரம் ஓடிடும் இல்லையா? அது ஒண்ணு. அது என்ன செய்யுது? அதை பார்க்க பார்க்க நம்முடைய சிந்தனைகள் அப்படியே மழுங்க வைக்கிறது. அடுத்து என்ன செய்யணும்? போனை கீழே வச்சுட்டு யோசிச்சு பாருங்க, கொஞ்ச நேரத்துக்கு வந்து யோசனையே வராது, பிளாங்க் ஆயிரும். ஒரு யோசனையுமே இருக்காது, ஒரு யோசனையுமே இருக்காது. செல்போன் இல்ல, டிவி பார்க்குற ஆளுகள் இருக்காங்க பாருங்க. காலையில டிவி பெட்டி ஆன் பண்ணா போதும். காலையில இப்ப எத்தனை மணிக்கு போடுறான்னு தெரியல, 9 மணிக்கெல்லாம் போட்டுறான் போல. இல்லை சீரியல் 9 மணிக்கு போடுறானா 8:30 போடுறானா தெரியல, ஆனா ராத்திரி 11:30 வரைக்கும் ஓடுது. கடைசியில இதோடு முடிந்ததுன்னு சொல்ற வரைக்கும் அந்த அம்மா அந்த வீட்டுல அந்த டிவி ஓடிட்டே இருக்கு. இவைகள் என்ன செய்கிறது? நம்முடைய சிந்தனையை தேவனுக்கு நேரே நடத்தாமல் மாம்ச சிந்தனை, தேவனுக்கு விரோதமான பகை என்று வசனம் சொல்லுகிறது. அது ஒரு பெரிய பேட்டில் கிரவுண்டாக, அதாவது யுத்த களமாக பிசாசானவன் மாற்றுகிறான். சரி, ஜோமனலான்னு போய் உட்காரும் போது அப்பதான் என்ன வரும் தெரியுமா? செல்போன் என்னெல்லாம் பார்த்தோம் அப்பதான் மைண்ட்ல வரும். இட் இஸ் ஹேப்பனிங், நடக்குது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அல்லது டிவில எதையோ பார்த்திருப்போம், அதுதான் வரும். ரெண்டும் இல்லையா? ஒன்னும் பார்க்கல, ரோட்ல எங்கேயாவது வாய் பார்த்துட்டு நடந்துருவாங்க பாருங்க, அங்க என்ன பேசுறாங்க அது வரும். மாம்ச சிந்தை, மாம்ச சிந்தை. ஏன் முழு சிந்தையோடு என்னால் அன்பு கூறக்கூடாதபடிக்கு, முழு சிந்தையோடு நான் அவரை தேடக்கூடாதபடிக்கு, அவரிடத்தில் நான் இசைந்திருக்க கூடாதபடிக்கு என்னுடைய சிந்தனையை கெடுக்க முயற்சி செய்கிறான் பிசாசு. அல்லேலூயா. ஒரு 25 வருஷம் முன்னாடி இருந்த யுத்த களம், ஆவிக்குரிய யுத்த களம் இன்னைக்கு வேற மாதிரி மாறி இருக்கு. அல்லேலூயா. சொல்ல ஒரு பிடிபடும் நம்புறேன். ஒருவேளை புரியல, நான் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நான் சொன்னதை. இது இப்படிதான் நடக்கா? என்ன நடக்குது? சரி, இது 2 இல்லை, இந்த 3 இல்லை, 3மே இல்லை. இன்னொன்னு வருது. குடும்பத்துல யாரோ ஒருத்தர் பேசின காரியத்தை அது மனதில் விழுந்து அந்த சிந்தனை திரும்ப திரும்ப இவங்க பேசுறது மறந்துடும். ஏதோ ஒரு சண்டை வச்சுக்கிடுங்க, இவங்க பேசுறது மறந்துடும். என்னை எப்படி சொல்லிவிட்டா, என்னை அப்படி பேசிவிட்டா, இப்படி செலிச்சுட்டா தெரியுமா அப்படின்னு சொல்லி இதை ஒரு 4 பேர்ட்ட சொல்றது. ஒரு பக்கம் சொல்றதுக்கு ஆள் இல்லை, ஆனா என்ன செய்வாங்க? உள்ளுக்குள்ளே அதை போட்டு சிந்தித்து 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 தேவன் நமக்குள் வைத்திருக்கிற தெளிந்த புத்தியை நம்மளை விட்டு அகற்றக்கூடிய செயல். அல்லேலூயா. அல்லேலூயா. சோ பிசாசு தந்திரமாய் அப்படிதான் சொல்லுது. அந்த வசனத்தை திரும்ப வாசிக்கலாமா? எபேசியர் 6வது அதிகாரத்துல, எபேசியர் 6 வாங்களேன். அவன் என்ன செய்யறான்? பிசாசின் தந்திரங்கள் நாம் அறியாதவைகள் அல்லவே இல்லையா? அதுல 11வது வசனம் வாசிங்க.
நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படி. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப திராணி உள்ளவனா மாறுறதுக்கு நான் என்ன செய்யணும்? சர்வாயுத வர்க்கத்தை, தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுக்கணுமா? நம்ம வருகிற நாட்கள் இதை குறித்து கண்டிப்பா பார்ப்போம். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில இது ஒண்ணு ஒண்ணா பார்த்துட்டு வர்றோம், கண்டிப்பா பார்ப்போம். கர்த்தர் நடத்துவாராக. இந்த வசனத்துல கவனிக்கும் போது இவன் செய்கிற காரியம் தந்திரமா அவன் செய்யற விஷயம் என்ன தெரியுமா? என்னுடைய மைண்ட், என்னுடைய எண்ணங்களை, என்னுடைய சிந்தனைகளை கெடுக்க போராடுகிறான். ஒருத்தர் மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்கும், நல்லா கவனிச்சு பாருங்க. ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்கும், அந்த அபிப்பிராயத்தை எப்படி கெடுக்கலான்னு பார்த்து என்ன செஞ்சிருவான்? ஒரு பிரச்சனையை கொடுத்து அதை கெடுத்துரும். அதுக்கப்புறம் அது திரும்ப அது சேர்றது, அது சரியாகிறது சில மாதங்கள் அல்லது சில வருடங்கள் கூட ஆயிருக்கு சிலருக்கு. ஹல்லேலூயா. இரண்டு பேர் ஒருமித்து ஒரு காரியத்தை செய்கிறது. அதான் இயேசு சொன்னார், ரெண்டு பேர் என் நாமத்துல ஒருமனப்பட்டு எதை கேட்டாலும் கொடுப்பேன்னு சொல்லிட்டாருங்க. அப்போ அந்த சிந்தனையில எவ்வளவு குழப்பம் இருந்தாரு சொல்லியிருப்பாரு. கொஞ்சம் யோசிப்பாரு. சிந்தனையில அவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறதுனாலதான் ஒருமித்து ஜெபிக்கிறதுல இருக்கிற அந்த காரியத்தினுடைய மகிமையை கர்த்தர் சொல்றாரு. ஹல்லேலூயா. ரொம்ப தூரம் வேண்டாம், வீட்டுக்குள்ளேயே சிலரு, வீட்டுக்குள்ளேயே சொந்த மனைவி அல்லது சொந்த புருஷன் ரெண்டு பேரும் என்ன செய்ய மாட்டாங்க? பேசிக்கிட மாட்டாங்க. பிள்ளைகள்கிட்ட பெற்றோர் பேசிக்கிட மாட்டாங்க. இவைகள் எல்லாம் இருதயத்தை பிரித்து போடுகிற காரியம். இது என்ன செய்யும்? சிந்தனையில ஒரு குழப்பத்தை உண்டாக்கிறோம். சிந்தனையில அந்த குழப்பத்தை உண்டாக்கிட்டு சொன்னாலே சத்துரு என்ன செஞ்சுட்டான்? ஜெயிச்சுட்டான்னு அர்த்தம். அதனாலதான் பைபிள் சொல்லு, பிசாசுக்கு இடம் கூடாமலும் இருங்க. நமக்கு அவன் தந்திரமா கிரியை செய்யறத சரியா ஒருத்தர் அறிஞ்சா அவங்களால அது ஜெயிக்க முடியும். யார் இது கிரியை செய்யறான்? ஏய், ஒரே பிரச்சனையா பண்ணிக்கிட்டு இருக்காயா என் பிள்ளை, என் குடும்பத்தில் இப்படி நடந்துகிட்டே இருக்கு. Please understand, தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். அந்த பிரச்சனைக்கு காரணம் உங்கள் பிள்ளை அல்ல, உங்கள் பிள்ளையோ அல்லது உங்களுடைய கணவனோ அல்லது உங்களுடைய மனைவியோ அல்லது உங்களுடைய பெற்றோரோ அவர்கள் அல்ல. அவர்களுடைய சிந்தனையிலே தவறான விதையை விதைத்து போராடுகிற பிசாசின் கிரியை. ஹல்லேலூயா. இது ஒரு ஆவிக்குரிய யுத்தம். அப்ப என் சிந்தனையை நான் காத்துக் கொள்ளுகிறதுக்கு பாருங்க, ரோமர் 8:27 பாத்தீங்களா? ரோமர் 8:27. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அவர் என்ன செய்யறாருன்னு சொல்லி பரிசுத்த ஆவியானவர் பத்தி எழுதி, ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நம்ம சிந்தனை எப்படிங்கறத அவர் அறிஞ்சுதான் என்ன செய்யறாராம்? நமக்காக வேண்டுதல் செய்யறாராம். ஆமென், ஆமென். ஒருவேளை சிந்தனையில தப்பான ஒரு சிந்தனை வச்சு நான் போய் ஜெபிக்க உட்கார்ந்தா அவர் வேண்டுதல் செய்வார் நினைக்கிறீங்க? கிடையாது. அதனாலதான் அந்த வசனம் அப்படி சொல்லுது, ஆவியின் சிந்தை இன்னதென்று அவர் அறிவார். ஆமென், ஹல்லேலூயா. அப்ப நாம கேட்க வேண்டியது, ஆண்டவரே என் சிந்தனைகளை காத்துக்கொள்ள எனக்கு உதவி செய்யும், என் சிந்தனைகளை காத்துக்கொள்ள எனக்கு உதவி செய்யும். அப்ப என்னுடைய பிரேயர் இதை குறித்து இருக்குமானால், ஆண்டவரே என் சிந்தனையில, இன்னொரு வசனம் சொல்லு, தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள் ஒரு வசனம். ஆமென், ஆமென். தெளிந்த புத்தி. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த தெளிந்த புத்தி நமக்கு கர்த்தர் கொடுக்க கிருபை உள்ளவராய் இருக்கிறார். 1 பேதுரு 4:7 அப்படி சொல்லு, தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையுள்ளவர்களாய் இருங்கள். அப்ப பிரேயர் பண்றதுக்கு என்ன செய்யணுமா? தெளிந்த புத்தி. 1 பேதுரு 4
7 வாசிங்க. எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று. ஆகையால் தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ எனக்குள்ள என்னது வேணும்? தெளிந்த புத்தி இருந்தா தான் ஜெபம் பண்ண முடியுங்கிறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் ஜாக்கிரதையா ஜெபிக்கிறதுக்கு எனக்கு ஒரு தெளிந்த புத்தி அவசியம். அப்ப என்னுடைய புத்திகளை, என்னுடைய சிந்தனைகளை, என்னுடைய எண்ணங்களை கெடுக்கும்படி போராடுகிற பிசாசை நான் அறிஞ்சிட்டேன்னு சொன்னா, இதை குறித்து எபேசியர்ல வாசிக்கிறோம். அது ரொம்ப தெளிவா சொல்லுது. எபேசியர் 5வது அதிகாரம் 11வது வசனம். கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள். இப்ப இந்த சிந்தனைகளை பத்தி இவ்வளவு நேரம் பேசினேன். இந்த வார்த்தையை சொல்லி நான் முடிக்க விரும்புறேன். அதை ஜெயிக்கிறதுக்கான வழி இந்த வசனம் சொல்லி கொடுக்குது. இப்போ இங்க இருக்கிற யாரோ ஒருவருக்கு அல்லது எனக்கே ஒரு சிந்தனையில ஒரு குழப்பம்னு வச்சுக்கிடுங்க. நான் போய் ஒரு ஊழியக்காரரை பார்த்து, ஐயா எனக்காக ஜெபம் பண்ணுங்க, சிந்தனையில ஒரே போராட்டமா இருக்கு. நல்லது, ஜெபிச்சுக்கிறது சரியா. ஆனா இன்னொன்னு இருக்கு. இந்த வசனம் சொல்லுது, நீங்கள் அதிகாரம் பெற்று இருக்கிறீர்கள், நாம் அதிகாரம் பெற்று இருக்கிறோம். அப்ப என்ன செய்யணும்? கடிந்து கொள்ளுதல். ஒருவரை குறித்து ஒரு தவறான எண்ணங்கள் வரும் பொழுது, ஒருவரை குறித்து ஏளன சிந்தனைகள் வரும் பொழுது, ஒருவரை குறித்து அவர்களுடைய காரியத்தை சரியாய் அறியாமலே சில சிந்தனைகள் வரும் பொழுது அவைகளை நாம் கடிந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை மாம்சத்தின் இச்சைகளை குறித்த காரியங்களாக இருந்தாலும் நாம் அதை கடிந்து கொள்ளலாம். அல்லேலூயா. கண்களின் இச்சை பார்க்கிறோம், அப்பா சூப்பரா இருக்குல்ல, இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் நமக்கு இருந்தா நல்லா இருக்கும். It creates a problem. இச்சையாதிருப்பாயாக என்று வேதம் சொல்லாதிருந்தால் அது பாவம் என்று நான் அறியாமல் இருப்பேன் என்று சொல்கிறான் பவுல். ஆமென், அல்லேலூயா. அப்போ சிந்தனையில் இருக்கிற அந்த பிரச்சனையை மாத்திக்கிறதுக்கு ஒரு வழி ஆண்டவர் தந்திருக்கிறார். என்னது? இந்த தெளிந்த புத்தி உண்டாகிறதுக்கு கடிந்து கொள்ளுதல். கடிந்து கொள்ளுதல். புருஷனை பற்றியதான எண்ணம், மனைவியை பற்றி தான எண்ணம், அல்லது பிள்ளைகளை பற்றியதான எண்ணம், அல்லது பெற்றவர்களை பற்றியதான எண்ணம், அல்லது நண்பர்களை பற்றியதான எண்ணம், அல்லது சபையின் விசுவாசிகளை பற்றியதான எண்ணம், அல்லது நாம் இருக்கிற குடும்பத்தில் இருக்கிற அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி, இப்படி எல்லாருக்குள்ளும் இருக்கிற அந்த எண்ணங்கள், அந்த சிந்தனைகள், if it is not positive, அது தேவனுக்கு உகந்த சிந்தனையாக இல்லை என்றால் அது நமக்கு தெளிந்த புத்தியோடு ஜெபிக்க முடியாத ஒரு சூழ்நிலை உண்டாகிடும். ரொம்ப டிஃப்ரெண்டான பிரசங்கம், பட் ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். சிந்தனையை காத்து கொள்ளுகிறது நான் என்ன செய்யணும்? சிந்தனையை பரிசுத்தமாய் காத்து கொள்ளுகிறதுக்கு என்னை ஆண்டவரே நீர் ஆளுகை செய்யணும் என்று ஒப்பு கொடுக்க வேண்டும். ஒன்று. ரெண்டாவது, அந்த சிந்தனைகள் தவறான சிந்தனைகள் எனக்குள் உண்டாக ஆரம்பிக்கும் பொழுது அது அப்படியே ஃப்ரீயா போன்னு சொல்லி விட்டுறக்கூடாது. அது ஆரம்பிக்கும் பொழுது இயேசுவின் நாமத்தில் இந்த சிந்தனைகளை கடிந்து கொள்ளுகிறேன் என்று சொல்லி பாருங்கள். You will be win in the battle. அந்த யுத்தத்தில் நீங்கள் ஜெயிக்க முடியும். அல்லேலூயா. இதுதான் பிரியமானவர்களே மறைக்கப்பட்ட அல்லது மறுக்கப்படுகிற அப்போஸ்தல உபதேசம். சிந்தனைகளில் உண்டாகிற குழப்பம். வெகு சிலர் இதுக்கு பேசுறது நீங்க கேட்டிருக்கலாம். பட் இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் நம் மத்தியில் இந்த சிறு குழு மத்தியில பேசின தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நிதானித்து பாருங்க. 2 காரியம் சொன்னேன். 1, ஆண்டவரே என் சிந்தனைகளை காத்துக்கொள்ள என்னை நீர் ஆளுகை செய்யும். எப்படியெல்லாம் கிரியை செய்கிறான் சத்துரு என்று ஒரு சில காரியத்தை சொன்னேன். இட் இஸ் மோர், இதை விட அதிகமா இருக்கு. we can practically see that. சில காரியங்களை நாம இந்த நாட்களிலே நடக்கிற அந்த நடைமுறையை வைத்தே அதை பார்க்க முடியும். எப்படியெல்லாம் பிசாசானவன் தந்திரமாய் கிரியை செய்கிறான் என்பதை கண்டு கொண்டு விட்டால் அவர்கள் இதிலே ஜெயிக்க ஜெயம் பெற தேவன் கிருபை தருவார். அல்லேலூயா. என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, நிதானிச்சு பாருங்க. கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவை கடிந்து கொள்ளுகிற ஒரு நிலையில் வரப்போகிறீர்களா, அல்லது எதை செய்ய போகிறீர்கள்? அந்தகார கிரியைகள் என்று வசனம் சொல்லுகிறது. என்னுடைய சிந்தை தெளிவு இல்லைன்னு சொன்னா குழப்பம்னு அர்த்தம். அப்படிதானே? தெளிவுக்கு எதிர்ப்பதான் என்ன? குழப்பம். சொல்லுவாங்க, ஒரே குழப்பமா இருக்கு, என்ன செய்யணும்னே தெரியல.
தேவ சமூகத்தில் அமர்ந்து கொஞ்ச நேரம் துதிச்சு பாடி ஆண்டவர் ஆராதிச்சு மகிமைப்படுத்தி இந்த சிந்தனைகளை கடிந்து கொண்டு ஜெபம் பண்ணி பாருங்க, இமீடியட்டா ஒரு தெளிவை பார்ப்பீங்க. ஊழியக்காரங்களுடைய ஜெபத்தை நாடுறது தப்பு இல்லை, பட் யூ நீட் டு ஓவர் கம். நீங்க அதில் ஜெயிக்கணும். ஹல்லேலூயா, ஆமென். கிறிஸ்தவ விசுவாசம் என்பது எப்பொழுதும் போராட்டம் நிறைந்ததாக இருக்கிறது. அதில் அதிகமாய் போராடுகிற காரியங்கள் இருதயத்தில் உண்டாகிற சிந்தனைகளில் வருகிற பிரச்சனைகள். ஹல்லேலூயா, தேவன் பலப்படுத்துவாராக. என்னிடத்தில் சில காரியங்களை கர்த்தர் பேசினார் என்று நீங்கள் சொல்லுவீர்களானால் உங்கள் வலதுகையை பரலோகத்துக்கு நேர் நீட்டி, ஆன்லைனில் இருக்கிறவங்க இங்கே ரைஸ் அண்ட் நீட்டி ஆண்டவரை நோக்கி பாருங்க. இந்த சிந்தனையை எப்படி ஓவர் கம் பண்றது? 2 விஷயம். ஒன்று, நான் என்னை கர்த்தருடைய ஆளுகைக்கு அர்ப்பணித்தல். இன்னொன்று, அந்த சிந்தனைகளை, வீணான சிந்தனைகளை கடிந்து கொள்ளுதல். கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கலாமா? சபரஹந்தரௌஷியாலரா, ஆண்டவரே, என்னிடத்தில் நீர் பேசின இந்த சிந்தனையை குறித்த இந்த வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். நான் உம்மையே நோக்கி பார்க்கிறேன் ஆண்டவரே. இந்த காரியத்தில் ஒரு விடுதலையை கொடுக்க நீர் நல்லவராய் இருக்கிறீர், கிருபை உள்ளவராய் இருக்கிறீர். என் சிந்தனையை காத்துக்கொள்ள நீர் இரக்கமுள்ளவராய் இருக்கிறீரப்பா. நான் என்னை அர்ப்பணிக்கிறேன். சொல்லுங்க ஆண்டவரே, நான் என்ன அர்ப்பணிக்கிறேன்ப்பா, நான் என்ன அர்ப்பணிக்கிறேன்ப்பா, என்னை முழுமையுமா அர்ப்பணிக்கிறேன். வாஞ்சையோடு கேட்கலாம், என்னை முழுமையுமா அர்ப்பணிக்கிறேன்ப்பா, என்னை முழுமையுமா அர்ப்பணிக்கிறேன்ப்பா, என்னை முழுமையுமா அர்ப்பணிக்கிறேன். இந்த நேரத்தில் தங்களை அர்ப்பணித்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உடைய கிருபையையும் தயவையும் பலனையும் தார். சந்தரஹதினி கபரபௌ ஷிபிலி கபரபனமனனா, கட்டுகளை அறுத்து விடுதலையை தார். தங்களை முழுமையுமாய் அர்ப்பணித்திருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நன்மைகளை தார். இந்த சிந்தனையிலே ஒரு தெளிந்த புத்தியோடு ஜெபிக்க உதவி செய்யும். கிருபை பெருகட்டும். இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.